மௌனமே இசையாக மாறும் ஒரு காலம், இருளை ஒளிப்பற்றுக் கொள்கின்ற ஒரு மாதம், அதுதான் மார்கழி. மார்கழி என்பது ஒரு மாதம் அல்ல, அது ஒரு மனநிலை. உலக இச்சைகளை மெதுவாக விட்டு இறைவனை நோக்கி மனம் நடைபோடும் ஒரு புனித பயணம். நம் புராணங்கள் சொல்கின்றன, மனிதர்களுக்கு ஒரு ஆண்டு என்றால் தேவர்களுக்கு ஒரு நாள் என்று. அந்த நாளின் விடியற்காலையே இந்த மார்கழி மாதம். அதனால்தான் இந்த மாதத்தில் செய்யும் ஒரு நாம ஜபம் 1000 மடங்கு புண்ணியமாக திரும்புகிறது. விருதுநகரின் சிறுத்தெருவில் ஒரு மலராய் பிறந்தாள். பெயர் கோதை. மண்ணில் நடந்தாலும் மனம் முழுவதும் கண்ணனோடு வாழ்ந்தாள். நாராயணே, உன்னை அடைய உலகம் முழுவதையும் மறக்க நான் தயார் என்று அவள் பாடிய திருப்பாவை மார்கழியின் ஆத்மா. ஒவ்வொரு பாசுரமும் ஒரு கதவு, அதை திறந்தால் உள்ளே இறைவன். மார்கழி நமக்கு சொல்லும் பாடம் இதுதான். சீக்கிரம் எழு, சிந்தனையை சுத்தப்படுத்து, நாவை நாமத்தில் நனை, மனதை இறைவனிடம் ஒப்படை. அதனால்தான் இந்த மாதத்தில் வீடுகளின் முன் கோலம் மட்டும் வரையப்படவில்லை, இதயங்களும் சீரமைக்கப்பட்டன. மார்கழி என்பது இறைவன் நம்மிடம் வரும் மாதம் அல்ல, நாம் இறைவனை நோக்கி ஒரு அடியாவது நகரும் மாதம். பனிக்குளிரில் நடுங்கும் உடலை விட பக்தியில் உருகும் மனமே இறைவனுக்கு பிடிக்கும். இந்த மார்கழியில் ஒரு முறை அமைதியாக நின்று ஒரே ஒரு முறை மனதார சொல்லுங்கள் கோவிந்தா. அவ்வளவுதான், மார்கழி தன் அர்த்தத்தை உங்களுக்கு சொல்லிவிடும்.